திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தன்மத்தை காட்டுகிறது. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலர் கவர்மெண்ட் என்பது இது ஒரு கூட்டணி வந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணி, ஒரு வளமிக்க கூட்டணியாக இருந்திருக்கிறது. நீங்க தெரியும், மதுராந்தகத்தில் எங்களுக்கு கூட்டணியானது அறிவிக்கப்பட்ட கூட்டணியாக. ஆனா அவங்க கூட்டணியில இன்னும் யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கே ஒரு தோல்வி இருக்குது போல. அதனால பல லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்காங்க. தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமான டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பது ஒரு வருஷம் 2 வருஷம் நம்மளுடைய இளைஞர்கள் அதற்காக தன்னுடைய டைமை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, செலவு கொடுத்து, பெற்றோர்கள் எல்லாம் கோச்சிங் போய், பெற்றோர்களுடைய உதவியோட அவர்கள்லாம் கோச்சிங் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தயார் செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பரீட்சைக்கு தயார் செய்து பரீட்சை காலுக்கு வர்ற நேரத்துல தேர்வை வந்து நிறுத்தி இருப்பது என்பது அவர்கள் வந்து திமுக அரசாங்கம் முழுவதுமாக அரசு இயங்கவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது. ஆனா அங்க பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில சொன்னாங்க 10 லட்சம் பேர் கண்டிஷன் வச்சு நிதி கேட்டாங்க, நிதி கிடைக்காது. 10 லட்சம் பேர் அரசாங்கத்தின் அதே மாதிரி ஒரே வருஷத்துல மாசம் முகாம்களை வச்சு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஒரே வருஷத்துல வேலை கொடுத்தது நம்முடைய பிரதமர் அவர்கள் 11 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா நாம் எல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இது இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கையில தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமான அதனாலதான் நம்ம பிரதமர் அவர்கள் இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். திமுக அரசாங்கம் கிள்ளுக்கிரையாக நினைப்பது, இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு கவலையே இல்லையே, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு எல்லாமே. இதே வேற ஒரு சின்ன விஷயமாக இருந்தா ஆளுக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தர் பேசுவாரு, 10 மணிக்கு ஒரு பேசுவாரு, 8 மணிக்கு ஒரு பாருங்க, 1 மணிக்கு ஒருத்தர் பேசுவாரு. அன்னைக்கு 4 முழுக்க இதுதான். இதை பத்தி விவாதங்கள் கூட டிவிகள்ல எல்லாமே அன்னைக்கு விவாதங்கள் கூட நடத்துவாங்க. என்ன ஆனா பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால, இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியினால. அதை பத்தி எந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் கவலைப்படதில்லை. அவங்களுக்கு எல்லாம் கூட்டணியில இருக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போல தெரியுது. ஏன்னா கூட்டணி நம்ம எங்களுடைய கூட்டணி வந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணி, ஒரு வளமிக்க கூட்டணியாக இருந்திருக்கிறது. நீங்க தெரியும், மதுராந்தகம் யார் யார் போறாங்கன்னு தெரியல, அறிவிக்கப்பட்ட கூட்டணியாக. ஆனா அவங்க கூட்டணியில யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் போறாங்கன்னு தெரியல. அவங்க